இலங்கையில் இளைஞர் ஒருவர் தான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதை முகப்புத்தகத்தினூடாக நேரலை செய்திருக்கிறார். இந்த இளைஞர் தன்னுடைய 25வது வயதில் ஒழுங்கான வருமானம் இல்லாத தன்னுடைய குடும்பத்தின் நிலையை, தன்னுடைய தாயினுடைய நிலையையும், தனக்கு முதல் பிறந்த மூத்த சகோதரனின் நிலையையும் ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற கனவோடு தென்கொரியாவிற்கு வேலைவாய்ப்பிற்காக சென்ற ஒரு இளைஞர் அங்கு சென்று 6 வருடங்கள் கடினமாக உழைத்து அந்த பணத்தை மீண்டும் இலங்கைக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு அனுப்பி தன்னுடைய வீட்டிலே ஒரு கனவு இல்லத்தை தன்னுடைய தாய்க்காகவும் தமையனுக்காகவும் கட்டிய ஒருவர். ஆனால் இறுதியில் முகப்புத்தகத்தில் நேரலை செய்து அவருடைய உயிரை மாய்க்கின்ற அளவுக்கு அவர் அங்கே உழைத்த உழைப்பும், அவர் இங்கு அனுப்பிய பணமும், அதன் மூலம் கட்டிய வீடும் அவருக்கு இந்த முடிவை எடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. என்ன சம்பவம் இடம்பெற்றது? இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு கூட இருக்கின்ற உறவுகளின் நம்பிக்கை துரோகம் எப்படி காரணமாகின்றது? முழுமையாக பாருங்கள். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இலங்கையில் கரந்தனிய தல்கஹவத்த என்கின்ற பகுதியிலே வசித்து வந்த ஒரு இளைஞர் தான் இவ்வாறு முகப்புத்தகத்தில் நேரலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை நேரலையாக பார்த்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அதிர்ச்சிக்குள்ளாக இருந்தார்கள். இந்த சம்பவத்தின் பின்னணி, இந்த இளைஞர் தினேஷ் விஜயவர்தன என்கின்ற இந்த இளைஞர் கரந்தனியாவில் இருந்து தென்கொரியாவிற்கு வேலை வாய்ப்பிற்காக சென்றவர். தன்னுடைய குடும்பம் ஒரு சாதாரண வருமானம் உள்ள ஒரு குடும்பத்தின் நிலையை விட மிக மோசமான ஒரு நிலையில் இருந்ததனால் அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தன்னுடைய தாயினுடைய கௌரவத்தையும், தனக்கு முன்பாக பிறந்த மூத்த சகோதரனுடைய கௌரவத்தையும், அவர்களுடைய நிலையையும் ஒரு நல்ல நிலைக்கு வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இவர் தன்னுடைய 25வது வயதிலே கொரிய மொழி பரீட்சைக்கு விண்ணப்பிக்கின்றார். அந்த பரீட்சையில் அவர் சித்தி அடைந்து தென்கொரியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார் தன்னுடைய உழைப்பை தொடர்வதற்காக. அங்கே சென்று கடினமாக அவர் உழைக்கின்றார். அங்கு அவர் சிந்திய ஒவ்வொரு வியர்வை துளியும் பணமாக மாறுகிறது. அப்படி 6 வருட நிறைவில் அவர் சேமித்த செல்வம் தன்னுடைய தாயாருக்கு அனுப்பி வைக்கின்றார். அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த அந்த காணியிலே, அந்த வீட்டிலே இருந்த வீட்டை விட்டுவிட்டு இன்னும் ஒரு புதிய வீடு கட்டப்போகின்றோம் என்று திட்டமிடுகிறார்கள். அப்படி கட்டப்பட்டதன் பின்னர் அந்த காணி, வீடு ஆகியவற்றை உனக்கு எழுதி தருவேன் என்று தினேஷினுடைய தாயார் தினேஷிற்கு வாக்குறுதி அளிக்கின்றார். அந்த 6 வருட உழைப்பின் பணம் அவ்வளவும் இலங்கைக்கு வந்து அங்கே ஒரு அழகிய அவர்களுடைய கனவு இல்லமாக அங்கே தோற்றம் பெறுகிறது. அவர்களுடைய கனவு நனவாகிறது. அந்த வீட்டிலே வசந்த காலம் ஆரம்பிக்கிறது. அவர்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு தினேஷுக்கு இப்பொழுது அவர் இந்த தன்னுடைய உயிரை முகப்புத்தகத்தில் நேரலை செய்து உயிர் மாய்த்த போது அவருடைய வயது 35. அவர் இலங்கைக்கு வருகின்றார், திருமணம் செய்கின்றார். அதற்கு பிறகு அவர் தாயாரிடம் கேட்ட ஒரு விடயம், அதற்கு தாயார் அளித்த ஒரு பதில், அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமலும் அவரை சுற்றி இருந்தவர்களினுடைய வசைகளையும் தாங்க முடியாமல் அவர் இன்று தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். அங்கே தென்கொரியாவில் கஷ்டப்பட்டது போதும் என்று முடிவெடுத்த தினேஷ் இலங்கைக்கு வருகின்றார். இலங்கைக்கு வந்து தான் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கின்றார். திருமணம் முடித்ததன் பின்னர் இங்குதான் பாருங்கள் இந்த விதி வேலை செய்ய தொடங்குகிறது. கூட இருக்கின்ற மனிதர்களினுடைய ஆட்டம் ஆரம்பிக்கிறது. அவர்கள் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் மன அழுத்தத்திற்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்குகிறார்கள் என்பது. முதலாவது பிரச்சனை, அவர் திருமணம் செய்த மனைவி அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றார். இந்த வீட்டை உங்களுடைய பெயரில் மாற்றி எடுங்கள், உங்களுடைய தாயாரிடம் சென்று கேளுங்கள் என்று அவருக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கின்றார். இதன் காரணமாக தினேஷ் தன்னுடைய தாயாரிடம் சென்று இந்த வீட்டை எனக்கு எழுதி தாருங்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுதுதான் தாயார் ஒரு உண்மையை கூறுகின்றார். அந்த காணியும் அந்த வீடும் ஏற்கனவே அவருடைய மூத்த சகோதரனுக்கு எழுதி வைக்கப்பட்டு விட்டதாக தாயார் கூறுகின்றார். இதை கேட்ட தினேஷ் அதிர்ச்சியுற்று விடுகிறார். அவர் தன்னுடைய தாயாருடைய நலனுக்காகவும்
தன்னுடைய தமையனுடைய நலனுக்காகவும் தான் அவர் அங்கே சென்று உழைத்தார், அதற்காகத்தான் பணத்தை அனுப்பினார், அதற்காகத்தான் வீட்டை கட்டுவித்தார். ஆனால் அந்த காணியையும் வீட்டையும் உனக்கு எழுதி தருவேன் என்று தன்னுடைய தாயார் வாக்குறுதி அளித்ததை அவர் முழுமையாக நம்பியிருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் இந்த வீட்டை கட்டியிருந்தார் போலும். ஆகையால் இந்த விடயத்தை கேள்விப்பட்ட உடனேயே அவர் ஸ்தம்பித்து போய்விட்டார், அதிர்ந்து போய்விட்டார். இவர் இலங்கைக்கு வந்ததன் பின்னர், திருமணம் முடித்ததன் பின்னர் அவரிடம் எஞ்சியிருந்தது தென்கொரியாவில் உழைத்து இந்த வீட்டை கட்டி மிஞ்சிய ஒரு தொகை பணமும் ஒரு வேனும் அவர் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதுதான் அவருடைய சொத்துக்களாக இருந்தன. இந்த விடயத்தை தாயாரிடமிருந்து கேள்விப்பட்டதும் மனம் நொறுங்கி போகின்றார். மனைவியினுடைய குடும்பத்தவர்கள் இவரை கேலி செய்கிறார்கள். நீ ஒரு பலவீனமான ஆளாக இருக்கிறாய், உன்னுடைய தாய் என்ன செய்கிறார், உன்னுடைய வீட்டில் என்ன நடக்கிறது, உன்னுடைய வீட்டிலிருந்து உன்னால் உனக்குரிய சொத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று அவரை நக்கல் அடிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். இதனால் தினேஷ் மனமுடைந்து போய் உட்கார்கின்றார். அப்பொழுதுதான் இன்னும் ஒரு பேரிடி அவருக்கு இறங்குகிறது. இப்பொழுது நாட்டிலே இந்த வரி கொள்கைகள் மிகவும் இறுக்கமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திலிருந்து அவருக்கு ஒரு உத்தரவு வருகின்றது. மிகப்பெரிய ஒரு தொகையை அவர் வரியாக செலுத்த வேண்டியிருந்தது. அவர் தன்னுடைய அந்த தென்கொரியாவிலிருந்து உழைத்து அனுப்பிய பணத்திற்காகவோ அல்லது கட்டப்பட்ட வீட்டிற்காகவோ தெரியவில்லை, ஒரு மிகப்பெரிய தொகை வரியாக செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார். இல்லையேல் கம்பி எண்ண வேண்டிய நிலை. ஆகவே தன்னிடமிருந்த அந்த ஒரு தொகை பணத்தையும் வேனையும் விற்று அவர் அந்த வரியை செலுத்துகின்றார். அந்த வரியை கட்டிவிடுகின்றார், அரசாங்கத்திற்கு கட்டிவிடுகின்றார். அதற்கு பிறகு அவரிடம் 15 லட்சம் ரூபாய் மாத்திரமே மிஞ்சியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர் இந்த ஒரு கோரமான முடிவை எடுத்திருக்கின்றார். அதற்கு பிறகு அந்த 15 லட்சம் ரூபாயோடு இருந்த தினேஷை அதற்கு பிறகும் சுற்றி இருந்தவர்கள் விடவில்லை. மிக மோசமாக நக்கல் அடித்திருக்கின்றார்கள். நீ ஒரு பலவீனமானவன் என்று கூறியிருக்கின்றார்கள். மனைவியினுடைய பக்கத்தாலும் அழுத்தம், குடும்பத்தவர்களாலும் அழுத்தம். என்ன செய்வது என்று தெரியாத தினேஷ் விஜயவர்தன முகப்புத்தகத்திலே நேரலை செய்து அவருடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். அநியாயமாக இந்த உயிர் போயிருக்கின்றது. ஒரு இளம் இரத்தம், அதுவும் பொருளாதார ரீதியாக தன்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற ஒரு உயிர் இப்படி அநியாயமாக போயிருக்கக்கூடாது. உண்மையில் அவர் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும். அவர் வீழ்ந்து விட்டார்தான், ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியும். 6 வருடத்தில் ஒரு வீட்டை கட்டியவருக்கு மீண்டும் எழுந்து நிற்பது ஒன்றும் பெரிய விடயமாக இருந்திருக்காது. ஆனால் கை கொடுப்பதற்கு சுற்றி எவருமே இருக்கவில்லை என்பதுதான் இங்கு நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கின்ற யாராவது ஒருவர் சிரித்து கதைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய ஆழ் மனதிலே இப்படியான அரும்பொட்டான ஒரு நிலையில் அவருடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆகவே அவர்களிடம் முடிந்தால் ஆழமாக கதைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறியுங்கள். இல்லையேல் அவர்களை நக்கல் அடிக்காதீர்கள், தொந்தரவு செய்யாதீர்கள். உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்யாதீர்கள் என்று கூறுவார்கள். அதற்கேற்றாற்போல இப்படியான பிரச்சனைகளில் இருப்பவர்களை மேலும் எரிச்சல் ஊட்டாதீர்கள். அவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் எழுந்து வருவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த அவரை சுற்றவிருக்கின்ற நபர்கள் தான் கொடுக்க வேண்டும். இங்கே அதுதான் இடம்பெற்றது. அப்படியான சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு அவருடைய மனைவி கூட அவருக்கு துணையாக நிற்கவில்லை. அட்லீஸ்ட் அந்த மனைவி ஒரு கை கொடுத்திருந்தால் கூட, ஒரு தன்னம்பிக்கையை அவருடைய நெஞ்சிலே விதைத்திருந்தால் கூட, அவர் இன்று மீண்டும் எழுந்து அதுபோல 2 வீடுகளை கட்டியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு இளைஞனின் உயிர் அநியாயமாக பிரிந்திருக்கின்றது. மக்களே, இதிலிருந்து படிக்க வேண்டிய பாடம் மிக மிக முக்கியமானது. குறிப்பாக புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்கள், நீங்கள் உழைக்கின்ற அந்த உழைப்பு, அதற்கு ஒரு பெறுமதி இருக்கின்றது. உங்களுடைய குருதி வியர்வையாகி இருக்கிறது. அந்த வியர்வை தான் பணமாகி இங்கே நாட்டிற்கு வந்திருக்கிறது. ஆகவே அது அநியாயமாக கூடாது. அப்படியே அநியாயமாகினாலும் உங்களுடைய உழைப்புத்தான் உங்களுடைய பலம், அதன் மூலம் பெற்ற பணம் அல்ல. பணத்தை விட இங்கே பிரச்சனையாக இருப்பது மனிதர்கள், உங்களை சுற்ற இருக்கின்ற மனிதர்கள். அந்த மனிதர்கள் தான் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்களே தவிர உங்களுடைய உழைப்போ அதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட பணமோ செல்வமோ உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பது அல்ல. அவர் கட்டிய வீடு அவருக்கு பிரச்சனையாக இருக்கவில்லை. அந்த வீட்டை ஆட்டையை போட்ட அவருடைய குடும்பத்தவர்கள் தான் அவருக்கு பிரச்சனை. ஆகவே இந்த பாடத்தை மனதிலே ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பங்களுக்காக,
உழைக்கின்ற நீங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.